என் பெயர் தி மோனிகா ஸ்ரீ. நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன். நான் இன்று எம் பள்ளியில் உள்ள திட்டமான ஒன் லெசால் ஃபார் சென்ட் ஜேம்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் பேச வந்திருக்கிறேன். நான் பேசும் இந்த பேச்சானது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணையளந்த என் அன்னை தமிழே அவையோரே அதிலிருக்கும் பெரியோரே இன்றைய மாணவர்களே நாளைய வரலாறே. இக்காணொளியை கண்டுகளிக்கும் உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நான் இன்று பேச போகும் தலைப்பு லெசாலியர்களின் ஏழை மாணவர்களுக்கான ஒரு நாள் ஒரு திட்டம். இத்திட்டம் எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் இதன் பின்னுள்ள நோக்கம் மிகவும் வலிமையானது. நாம் வாழும் இந்த உலகம் ஒளியும் நிழலும் சூழ்ந்தது. ஒருபுறம் வளமான வாழ்க்கை, மேம்பட்ட தொழில்நுட்பம், வாடிக்கைகளுக்கு வசதியான கூகுள், ஸ்மார்ட் போன், ஃபாஸ்ட் ஃபுட். ஆனால் மறுபுறம் நாம் வாழும் அதே நகரில், அதே ஊரில் ஒருவேளை உணவிற்காக போராட்டம். சில குழந்தைகளுக்கு கல்வி என்பது கனவாக மட்டுமே இருக்கிறது. இப்படிப்பட்ட சமூக வித்தியாசத்தை மாற்றுவதற்காகத்தான் எம் பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கான ஒரு நாள் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஏழை முடிவிலா மக்களுக்கு உதவுவது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் ₹1 கொடுப்பதினாலேயே ஏழைகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் இத்திட்டம் எம் பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் பெரும் நன்கொடை திட்டம் மட்டுமல்ல. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களிடையே சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது. சேமிப்பு எனும் பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கருணை, பரிவு மற்றும் ஒற்றுமை எனும் மனித தன்மைகளை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். சிறு தொகையிலும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சிறு துளி பெரு வெள்ளம் என்று ஒரு பழமொழி உண்டு. இப்பழமொழி நமக்கு எதனை உணர்த்துகிறது என்றால், சிறுக சிறுக முயற்சி செய்தால் அது பெரிய பலனை தரும் என்பதற்காகத்தான். சிறு சிறு சேமிப்புகள் பெரிய சாதனைகளுக்கு காரணமாகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதுபோல் நாம் சிறு சேமித்து வந்தால், அதாவது சிறுக சேமித்து வந்தால் நாளடைவில் அது பெரும் செல்வமாகும். அதுபோல்தான் பணத்தை நாம் சிறுக சேமிக்க வேண்டும். நாம் வாழும் இந்த வாழ்க்கையானது பணத்தை மையமாக கொண்டே சுழல்கிறது. அதனால்தான் பணம் இல்லாதவன் பிணம் என்பார்கள். பணத்தின் அருமை கருதியே பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்கிறார்கள். மலையிலிருந்து ஊற்றெடுத்து வரும் ஆற்று நீரை அணைகட்டி தடுக்காவிட்டால், அதாவது அதன் போக்கில் விட்டுவிட்டால் அது மரத்திற்கும் மண்ணிற்கும் பயன் தராது, வீணாகிவிடும். அதுபோல்தான் பணத்தை நாம் அதன் போக்கில் விட்டுவிடாமல் சேமிக்க வேண்டும். சிறு எறும்புகளை பாருங்கள், அவை ஒற்றுமையாக செயல்பட்டு அவற்றிற்கு தேவையான உணவினை சேமிக்கிறது. அதுபோல் நாமும் அணைகளை கட்டி நீரினை தேக்கி வைக்க, உணவுகளை சேமிக்க ஒரு திட்டமிடல் அவசியமாகிறது. அந்த திட்டத்தின்படியே இன்று எம் பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கான ஒரு நாள் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு வளர்கிறார்கள். சேமிப்பு எனும் பழக்கம் அவர்கள் அதிகரிக்கிறது. எம் பள்ளியில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம். சிறு தொகையாலும் கூட பெரிய மாற்றம் ஏழைகளின் வாழ்வில் ஏற்படும் என்பது இத்திட்டத்தின் மூலம் வெளிக்கொணரப்படுகிறது. ஏழைகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுவதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு நாள் ₹1 என்று கொடுத்து ஏழைகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஒரு மனிதன் மரத்தை நடுகிறான். அந்த மரத்தை பார்த்த மற்றொரு மனிதனுக்கு அது தங்க குகையாய் இருக்கலாம். ஆனால் அந்த மரத்தை பயிரிட்டவன் சிறு விதையை நட்டவன் தான். அதுபோல் ஒரு நாள் ₹1 என்பது சிறு தொகையாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னுள்ள நோக்கம் மிகவும் பெரியது. எனவே நாம் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் ₹1 கொடுத்து, அதாவது எம் பள்ளியில் உருவாக்கப்பட்டுள்ள ஏழை
மாணவர்களுக்கான ஒரு நாள் ₹1 திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் ₹1 கொடுத்து ஏழைகளின் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டு அவர்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி அந்த ஒளியின் தீபமாக நாம் அனைவரும் விளங்குவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த எம் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.